தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரண வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது போலீசாரால் ஜெயராஜ் பெனிக்ஸ் அடித்துக் கொல்லப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சாத்தான்குளம் வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம். நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பானது இன்று மாலை வெளியாக உள்ளது. தீர்ப்பு மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் வழங்க உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சேர்ந்த ஜெயராஜ் இவரது மகன் பெனிக்ஸ் இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கடந்த 2020ஆம் ஜூலை 19இல் கரோனா ஊரடங்கு நேர கட்டுப்பாட்டை தாண்டி கடை திறந்து வைத்ததாக கூறி ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்த நிலையில் முதலில் பெனிக்ஸ் பின்னர் ஜெயராஜ் ஆகியோர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தந்தை மகன் கொலை வழக்கை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மாற்றியது. இதையடுத்து சிபிஐ போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீ, உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தோழர் முருகன், முத்துராஜ், செல்லதுரை, பிரின்சஸ் சிறையில் இந்த வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. குற்றவாளிகளாக கருதப்பட்ட கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்கள் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மனு தள்ளுபடியும் ஆனது. கைதான நாளிலிருந்து 9 பேரும் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் மதுரை சிறையிலேயே சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். இந்த வழக்கின் விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு விடப்பட்டிருந்த நிலையில் இந்த கால அவகாசம் முடிந்த நிலையில் மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்டு விசாரணையை நீதிமன்றம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் 3 மாத அவகாசம் வழங்கி கடந்த நவம்பர் 26இல் உத்தரவிட்டது. இதையடுத்து விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை சூடுபிடிக்கவும் தொடங்கியது. தினமும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இதுவரை அரசு தரப்பில் 52 சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் 7 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 271 ஆவணங்கள் குற்ற குறியீடு செய்யப்பட்டது. லத்தி உள்ளிட்ட 57 சாட்சிய பொருட்களும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 5 வருடங்களுக்கு மேலாக இந்த வழக்கை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உற்று கவனித்து வருகிறது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் மகன் தந்தை கொலை வழக்கில் தீர்ப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த நிலையில் இன்று மாலை தீர்ப்பு வெளியாகும் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.